பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை ஆராதனையில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த லெந்து நாட்களில் இது 5வது உடைய வாரத்தின் முதல் நாள். இது 5வது வாரம். இது பேஷன் சண்டே, பாடுகளின் ஞாயிறு என்று அழைக்கப்படும் ஒரு சண்டே. பொதுவா குருத்தோலை ஞாயிறுக்கு முந்தின ஞாயிற்றில் பாடுகளின் ஞாயிறு, பேஷன் சண்டே என்று அழைக்கப்படும் சண்டே. த கிராஸ் மேனிஃபெக்ஷன் ஆஃப் கிரேஸ். சிலுவை நமக்கு அருளின் வெளிப்பாடு. சிலுவை ஒரு கிருபையின் வெளிப்பாடு. திருசிலுவை இறையருளின் வெளிப்பாடு. சிலுவை என்பது ஒரு நமக்கு கிரேஸ், மன உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள ஆண்டவர் என்பது சிலுவை. அந்த சிலுவையை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்ல. தான் மோசே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க சீனாய் மலையில் ஏறி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் வர்றாருன்னு தெரிஞ்சோடனே மோசே தன் தலைகளை தாழ்த்தி தரை மட்டும் குனிந்து, யாத்ராம் 34ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா தரை மட்டும் குனிந்து ஆண்டவரை நோக்கி தொழுது கொள்கிறார். தன் தலைகளை தாழ்த்தி தரை மட்டும் குனிகிறார். நீ கோ டு எர்த். தரை மட்டும் குனிந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ 34:6 நான் ஆண்டவர் சொல்றாரு, நான் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவங்கிறார். எந்த மனிதன் தன்னை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறானோ அந்த மனிதனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். ஒருவேளை அதே ஆண்டவர் தாவீது மூலம் சங்கீதம் 145:8 சொல்றப்போ, நான் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று சொல்கிறார். அதே ஆண்டவர் யாக்கோபு மூலம் சொல்றப்போ, நான் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர் என்று யாக்கோபு தீர்க்கன் மூலம் நமக்கு சொல்கிறார். ஒருவேளை அந்த ஆண்டவர் இன்னும் அநேக தாவீதுடைய சங்கீதத்துல அநேக இடத்துல சொல்றாரு. ஆண்டவர் அவரை தாழ்த்தி பார்க்கிறப்போ யாக்கோபு 4:6 சொல்றார், அவர் பெருமையுள்ளவருக்கோ அவர் அதிக கிருபை அளிக்கிறார், அவர் தேவன் பெருமையுள்ளவருக்கோ எதிர்த்து நிற்கிறான்னு சொல்றாரு. ஒருவேளை நம்ம ஆண்டவரை நோக்கி தன்னை தாழ்த்தி பார்க்கிறப்போ ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். சிலுவை என்பதே நம்மை தாழ்த்துவதுதான். சிலுவை என்பதே பாடுகளின் சின்னம்தான். சிலுவை என்பதே ஒரு மரணத்தின் சின்னம். ரோம பேரரசு காலத்துல 1ஆம் நூற்றாண்டுல இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னால ரோம பேரரசுல என்ன பண்றாங்க, யார் தவறு பண்றானோ அவனை சிலுவையில் அறைகிறார்கள். 3 ஆணிகளினால் ஒரு சிலுவையில் ஒரு மனிதனை நிர்வாணப்படுத்தி தவறு செய்யும் பட்சத்தில் அந்த மனிதனுடைய தண்டனையாக அவனை நிர்வாணப்படுத்துவாங்க. நிர்வாணப்படுத்தி ஒரு பிரதான ரோட்னா ஒரு மெயின் ரோடு, ஒருவேளை நேதாஜி நகர்னா நம்முடைய மெயின் ரோடு எண்ணூரை ரோடு. அந்த ரோட்ல மனிதன் முகத்தை அப்படி எட்டி பார்த்தா முகம் தெரிகிற அளவுக்கு அவ்வளவு உயரத்துக்கு தான் சிலுவையில் அவனை ஆணியில் அறைவாங்க. ஆனா அவனை நிர்வாணப்படுத்தியிருப்பாங்க. 3 ஆணியினால் அறைஞ்சிருப்பாங்க. அதுதான் அந்த சிலுவைக்கு பெயர் ஈன சிலுவை என்று பெயர். ஆனா அந்த ஈன சிலுவையை இயேசுங்கிற ஒரு புனிதர் ஏற்றுக்கொண்டதால் அது புனித சின்னமாக மாற்றிக்கொண்டது. அந்த புனித சிலுவையை நீங்கள் நானும் ஏற்றுக்கொள்றப்போ நாம் புனிதராய் மாறிக்கொள்கிறோம். அதுதான் சிலுவை என்பது தன்னை தாழ்த்தி நம் ஒன்றுமே இல்லை என்று நாம் அர்ப்பணிப்போடு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறப்போ ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். ஒருவேளை அந்த சிலுவை என்பது நாம் பிறருக்கு உதவி செய்வது, நம் வாழ்க்கையே பிறருக்கு உதவி செய்வது. அது எப்படின்னா, நாம் எப்படி சிலுவையில எப்படி நம்முடைய ஆசைகளை அழித்துக் கொள்வது. ஒரு கடற்கரை ஓரமாக ஒரு மீன் பிடிக்கும் ஒரு மனிதர் போட்ல உட்கார்ந்து தன் வலைகளை அலசி கொண்டிருக்கிறார். அலசி அந்த வலையை காய வச்சு மடித்து கொண்டிருக்கிறார். இதை பார்க்கும் ஒரு பெரிய பணக்காரர், நல்ல வேலை செய்யும் ஒரு மனிதர், அவர் தூரமா நின்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். சீக்கிரமாக கடலிலிருந்து வெளியே வந்து கடற்கரையில் போட்டை மேலே தள்ளிட்டு அந்த வலைகளோட தண்ணீரை எல்லாம் உலசி அதை காய வைத்து மடித்து கொண்டிருக்கும் அந்த மீன் பிடிக்கும் நபர்கிட்ட பார்த்து அந்த மனிதர் கேட்கிறார், அப்ப அந்த கொஞ்ச நேரம் மீன் பிடிச்சிக்க கூடாதான்னு கேட்கிறார். அப்ப அந்த மனிதர் சொல்றாரு, இல்லையா, எனக்கு தேவையான அளவு நான் எனக்கு மீன் பிடிச்சிட்டேன் சொல்றார்.
இல்லப்பா உனக்கு தேவையான அளவு பிடிச்சிட்ட. இன்னும் கொஞ்சம் மீன் பிடிச்சா, இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாமேங்கிறார். சரி இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதித்து நான் இந்த பணத்தை வைத்து என்ன செய்வது என்று சொல்லுகிறார். ஒரு நல்ல கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம், ஒரு வீடு வாங்கலாம்ன்னு சொல்றார். சரி வீட்ட வாங்கி நான் என்ன செய்வதுங்கிறார். அந்த வீட்ட இன்னும் வசதியா நல்லா கட்டி, அத அரண்மனை மாரி கட்டி, சகல வசதிகளோடு வீட்டிலுள்ள ஸ்விம்மிங் பூல் நெறைய வசதிகளோடு கட்டி விடலாம். இன்னும் கொஞ்சம் வீடு மேல கட்டுனா, இன்னும் கொஞ்சம் வாடகைக்கு விட்டு, அந்த வாடகை வருவது மூலம் உன் வாழ்வாதாரங்கள் உயருமேங்கிறார். இன்னும் பணம் உனக்கு வருமேங்கிறார். இன்னும் பணம் வந்தா நான் என்ன செய்வதுங்கிறார். அத பேங்க்ல பிக்ஸட் பண்ணி, பேங்க்ல இருந்து வட்டி வரும். இப்படி பல வசதிகள் உனக்கு உயருமேன்னு சொல்லிக்கொண்டே, ஒன் பை ஒன் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். கடைசியாக அதே பணக்காரர் இன்னும் என்ன செய்வது? இன்னும் என்ன செய்வது? ஒன்னொன்னா சொல்லிட்டு, கடைசியில அந்த பணக்காரர் சொல்றாரு, கடைசி காலங்கள்ல அமைதியா உட்கார்ந்து ஜாலியா சாப்பிட்டுவிட்டு எந்தவித கஷ்டம் இல்லாம இருக்கலாம்ன்னு சொல்றாரு. அப்ப இந்த மீன் பிடிக்கிற நபர் சொல்றாரு, "அதத்தானே நான் இப்ப செஞ்சுகிட்டு இருக்கேன். எனக்கு போதுமான அளவு பிடிச்சு, எனக்கு போதுமான அளவு வருமானம் வந்துருச்சு. அதத்தானே உட்கார்ந்து நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேங்கிறார்." ஒருவேள வாழ்க்கை என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு போராட்டமான வாழ்க்கை. வாழ்க்கை என்பது போராட்டம். அதுதான் லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் சொல்றார். பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீ ஒரு மனிதன் முழுதும் பணம் சேர்த்து வச்சான். நிறைய சேர்த்து வச்சான். ஆனா அவனுக்கு இடையில காலையில ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனான். அவன் பணத்த அவன் என்ன செய்ய முடியுது? ஒண்ணும் செய்யலன்னு சொல்ல முடியலங்கிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு ஆசைப்பாடுகள் இல்லாம, இந்த உலகத்திற்கு நமக்கு தேவையானதை நாம் வேலை செய்ய அழைக்கப்படுகிறோம். இந்த உலக பிரகாரமாய் ஆசைங்கிற ஒரு ஒளிய நாம் விட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். அதுதான் சிலுவை. அதுதான் 3 மனிதர்கள் நடுவுல இயேசு கிறிஸ்து 2 பக்கம் 2 கள்வர்கள் இயேசுவை கள்வர் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக 2 கள்வர்கள் 2 கள்வர்கள் என்பது ஒரு திருடர்கள், ஒரு கொலைக்காரர்கள், அவர்கள் ஜட்ஜ்மென்ட் மரண தண்டனை. ஆனா இயேசுவோ நிரபராதி. நிரபராதியை சிலுவையில் அறைகிறார்கள். இயேசுவிட்ட சொல்ல இவற்றை ஒரு குற்றமும் அறியேனே என்று அந்த ஜட்ஜி சொல்றாங்க. இவற்ற ஒரு குற்றமும் நான் பார்க்கலப்பாங்கிறாரு. ஆனா உங்களுக்காக நான் இயேசுவை உங்களுடைய ராஜாவை நான் சிலுவையில் அறைகிறேன். அந்த யூதருடைய ராஜாவை நான் சிலுவையில் அறைகிறேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா யூதருடைய ராஜா எங்கே பிறந்திருக்கிறார் என்று அந்த வான சாஸ்திரிகள் வந்து ஒரு வீட்டுல கேட்கிறாங்க. ஒருவேளை இது யூதருடைய ராஜாவை பிறந்தவரை ஒரு அவமான சின்னத்தோடு சிலுவையில் அறையிருப்போம். 2 கள்வர்கள், ஒரு கள்வர் சொல்றாரு, ஐயா நீ நீதிமான், நீ வல்லவர், தண்ணீர்ல நடந்தீங்க, மரித்த நாயின் ஒரு பெண்ணுடைய மகனை உயிரோடு எழுப்புனீங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, மார்க் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல 18 வருடங்கள் பெரும்பாலுள்ள ஒரு மனிதனுக்கு விடுதலை கொடுத்தீங்க. யோவான் 9ஆம் அதிகாரத்துல ஒரு குருடனுக்கு வாழ்வு கொடுத்தீங்க. யோவான் 5ஆம் அதிகாரத்துல 38 வருடம் பலவீனமான ஒரு மனிதன், அவனை எழுந்து நடன்னு சொன்னீங்க. இவ்வளவு பவர் உங்கட்ட இருக்கு. நீ ஏன்னா நீ சன் ஆஃப் லார்ட், தேவனுடைய குமாரன், சன் ஆஃப் காட். நீ தேவனுடைய குமாரன். உம்மால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்ல. உம்மால எல்லாம் முடியும். நீர் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வமுள்ள தேவன் அல்லவா? உம்மால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்ல. உம்மால எல்லாமே முடியும். அதனால சிலுவையிலிருந்து இறங்கவும் வாழ முடியும். ஏன்னா அவரை கல்லெறிய அந்த மலையில போய் தேவாலயத்திலிருந்து கொண்டு போய் அந்த மலையில விட்டுட்டு உச்சிலிருந்து கல்லெறிந்து தள்ளுன்னு நினைக்கிறப்போ இயேசு கிறிஸ்து அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறார். அவங்களுக்கு தெரியல. அவ்வளவு பவர் இயேசு கிறிஸ்துல இருக்கு. இவ்வளவு பவர் உள்ள ஆண்டவர் அல்லவா? இவ்வளவு அதிகாரம் உள்ள ஆண்டவர் அல்லவா? இறங்கி வந்துருங்க, இறங்கி வந்துருங்க என்று சொல்றார். ஆனா பக்கத்துல இருக்க கல்வன் சொல்றாரு, தன்னை சிந்திக்கிறார். டேய் இவ்வளவு மோசமா பேசுறே நம்ம யார்றா? அவர் யார்றா? அவர் வானத்தையும் பூமி படைத்த சர்வமுள்ள தேவன். ஒரு பாவம் இல்லாத மனிதர். குற்ற நிவாரண பலி. பாவம் இல்லாத ஒரு மனிதர். அவர் கேட்டாரு யோவான் 8ஆம் அதிகாரத்துல, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் எனக்கு சொல்லப்படும்? 8:46 கேட்கிறார். என்னிடத்தில் பாவம் வேண்டும் என்று ஏன்னா உலகத்தில் பாவம் செய்யாத ஒரு மனிதர்.
அந்த மனிதரை பார்த்து சொல்கிறாய், நீ நானோ ஒரு பாவியான மனிதர். தன்னை சோதித்து பார்க்கிறார். 1 கொரிந்தியர் 18 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 28 வசனத்துல தன்னைத்தானே சோதித்தறிந்து, தன்னை சோதித்து பார்க்கிறார். சங்கீதம் 19:12 தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? சங்கீதம் 19 வானங்கள் தேவனுடைய மகிமையை அறிவிக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுக்கானது. அப்படிப்பட்ட வார்த்தை சொல்லப்பட்ட சங்கீதம் அந்த 12 சொல்லாது. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன்னை பற்றி முதலாவது சிந்தனை சிந்தித்து நம்ம யார் என்று நினைத்து அந்த சகி சொல்றார். நான் நியாயமா யார்ட்டையாவது வாங்கியிருந்தா நான் எத்தனையா திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். ஏழைகளுக்கு சொத்துகளில் சரிபாதியை கொடுக்கிறேன்னு சொல்றப்போ இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று தன்னை தாழ்த்தி அந்த சகியை சொல்றாங்க. லூக்கா 15 அதிகாரத்துல இளைய குமாரன் சொல்றாரு, கெட்டு போன குமாரன் சொல்றாரு, தகப்பனே பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்த பொழுதுதான் அவருக்கு சொல்றாரு. அவர் புத்தாடை அணிந்தவராய் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். மார்க் 5 அதிகாரத்துல லேகியோன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், என்னை வேதனைப்படுத்தாதபடி என் இருக்க அந்த அசுத்தாவில் வெளியே போகணும் என்று லூக்கா 8 அதிகாரத்துல ஆண்டவரை நோக்கி அந்த லேகியோன் ஜெபிக்கிறார். ஒருவேளை அந்த பாவியான பெண் லூக்கா 7 அதிகாரத்துல தன் தலைமுடியினால் கண்ணீரினால் இயேசுவின் பாதங்களை கழுவி விலையேற பெற்ற தலைமுடியினால் இயேசுவின் பாதங்களை துடைத்து விலை உயர்ந்த பரிமள தைலத்தினால் இயேசுவின் பாதங்களை கழுவி முத்தமிடுகிறாள். அப்பதான் அந்த வாழ்வு கிடைக்குது. நீயும் ரட்சிக்கப்பட்டாய் மகளே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போ, நீ அமைதியோட போ. உனக்கு வியாதி இருந்தா வியாதி நீங்கிருச்சு, கடன் பிரச்சனை இருந்தா கடன் பிரச்சனை நீங்கிருச்சு, வீடு கட்ட முடியாத நிலைமைக்கு அந்த வீடு கட்டப்பட்டுருச்சு. உன்னை அமைதியோடு இப்போ என்ன பாவம் எப்படி இருக்குன்னா, எலி எல்லா மூட்டையும் ஓட்ட போடும், ஓடி ஓடி அடிக்கும். அந்த எலியை பிடிப்பதற்கு எலி பொந்து, எலி புறனை, இன்னும் பல பேர்கள் உண்டு. அதுல கருவாடோ தேங்காவோ ஏதோ ஒன்றுச்சா அந்த எலி சாப்பிடுவதற்கு அதுக்குள்ள உள்ள வந்துடும். உள்ள வந்துட்டு அந்த கருவாடை தொட்டு இழுக்கிறப்போ அந்த ஸ்ப்ரிங் அந்த கதவை மூடிடும். இப்போ சாப்பாடு உள்ள இருக்கு, அந்த எலி அந்த கூண்டுக்குள்ள இருக்கு, திருப்தியா சாப்பிடலாம். சாப்பிடுமா? எப்படி வெளியே போறதுன்னு தேடும். என்ன நோக்கத்தோடு வந்ததோ அந்த நோக்கத்தை செய்ய முடியாமல் வெளியே போவதற்காக வழியை தேடும். உயிரை மாய்த்து கொள்ளாமல் தன்னை விடுவித்துக் கொள்ள வழி தேடும். இதுதான் மனித வாழ்வு. நிறைய பேர் குடிகாராயிடுறாங்க. அதை விட முடியாம ஜெயிலுக்கு, அதை விட முடியாம இன்னைக்கு மீட்பு மையத்திற்கு 3 மாதங்கள் 4 மாதங்கள் 6 மாதங்கள் போயிருக்காங்க. 1,00,000 பேர் அதுக்குள்ள போனாலும் ஒருத்தர் கூட விடுதலை வர்றதில்லை. ஏன்னா வெளியே இருந்து உள்ள இருந்து வெளியே வர முடியாது. உள்ள போன பிறகு டைமுக்கு சாப்பாடு, டைமுக்கு எல்லாமே கொடுப்பாங்க, ஜாலியா இருக்கும். ஆனா குடி மட்டும் கிடைக்காது. அந்த எண்ணம் எல்லாம் அந்த குடியில மட்டும்தான் இருக்கும். பாவங்கிற ஒரு சிந்தனையில இருப்பான். அதுதான் மனிதனுடைய சிந்தனை. அந்த பாவங்கிற சிந்தனையில இருந்து வெளியே வந்தனா விடுதலை வர்றதில்லை. ஆனா இயேசுங்கிற ஒரு நபர், ஒரு தூயாவுடைய மகிமை லூக்கா 11 அதிகாரத்துல சொல்றாரு, 43 மத்தேயு 12 சொல்றாரு. இயேசுங்கிற தூயாவுடைய மகிமை உள்ள வந்துச்சா அவனுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, வாழ்வு கிடைச்சது. இதுதான் சிலுவை. அவன் தன்னை சிந்த வேண்டும். முதலாவது நான் குடிக்க கூடாது, இனி நான் சிகரெட் பிடிக்க கூடாது, இனி நான் திருடக்கூடாது, இனி நான் பொய் சொல்லக்கூடாது, பிறர் பொருளை இச்சிக்க கூடாது, திருடுவதால் பாவம், ஒருத்தருடைய மணி பர்ஸை எடுப்பதால அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அப்படி தன்னை அவன் சிந்திக்க வேண்டும். அவன் அதான் தன் பிழைகளை முதலாவது உணர வேண்டும். தன்னை முதலாவது எக்ஸாம் பண்ண வேண்டும். முதலாவது இளையகுமார், நான் எங்க அப்பா வீட்டுல இருந்தா நல்ல உணவு கிடைக்கும் என்று
இளையகுமாரன் சொல்றாரு, சகையேங்கிற ஆயக்காரன் தன்னை நினைத்து பார்க்கிறாரு. இப்படி தன்னை நினைத்து பார்ப்பதுதான் சிலுவை. அதுதான் சொல்றாரு. சிலுவை குறித்த பிரசங்கம் கெட்டுப் பொருளுக்கு பைத்தியமும், ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன். சென்ட் டு த லார்ட். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல சொல்றாரு. அதான் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, நானோ நம்முடைய தேவனாகிய சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை நான் பிரசங்கிக்கவில்லைங்கிறாரு. 5:24ல சொல்றாரு. அந்த கலாத்தியர் 5:24 கிறிஸ்து தங்கள் மூலம் அந்த சிலுவையை பற்றி சொல்றார். 2:20 பவுலடிகள் சொல்றார், நான் கிறிஸ்துவுடனே எழுந்ததும் நான் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவுடே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றாரு. ஏன்னா எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் அந்த பவுலடிகள் சொல்றாரு. அப்போஸ்தலர் 22:3 நான் யூதன், எபிரெயன், கமாலியன் பாதத்தில் படித்தவன், எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன். சிலுவையில் அறைஞ்சிட்டார். இதுதான் சிலுவை. சிலுவை என்பது நம்மை ஆண்டவர்ட்ட எப்பல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமோ, அந்த இடத்துல நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த இடத்துல நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். நான் ஆண்டவரை நோக்கி, தகப்பனே எனக்கு ஒரு சிலுவையில எனக்கு வாழ்வு கொடுங்கப்பா. உம்முடைய கிருபையை தாங்க தகப்பனே என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ, அதுதான் இன்னைக்கு வாசிக்க போற சங்கீதம் 31 வாசிப்பாங்க. கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்ங்க என்று 1ல இருந்து 3 வசனங்கள், நீரே என் துருகம், நீரே என் கேடகம், நீரே என் நம்பிக்கை என்று சங்கீதம் 31 நான் வாசிப்போம். ஆண்டவற்றை நம்பி வந்துட்டேன்னா அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த சிலுவை நோக்கி, இயேசுங்கிற ஒரு இரட்சகரை நோக்கி, அந்த நாம் பாவிகளா இருக்கையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ, அதுதான் பவுலடிகள் சொல்றோம். 1 பேதுரு 2:24 பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி. அதுதான் எப்படின்னா அந்த கண் தெரியாத மனிதனை மார்க் 10ஆம் அதிகாரத்துல 46ல இருந்து 52 வசனங்கள் இன்னைக்கு நாம் நாம் டெக்ஸ்டாக புதிய ஏற்பாடாக எழுந்து நின்று நற்செய்தி பகுதியாக வாசிப்போம். அந்த 2 கண்களும் முடமான ஒரு மனிதன், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்கிறார். இன்னும் சன் ஆஃப் டேவிட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஆனா அங்க இருக்க மக்கள் சொல்றாங்க, டேய் ஜீசஸ் போயிட்டாருப்பா, ரொம்ப தூரம் போயிட்டார், கேட்காது, விட்டுரு, கூப்பிடாத. ஆனா அவன் இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் கர்த்தரை நம்பி அழைக்கிறார். அந்த அந்த 2வது கள்வன் அழைத்ததைப் போல இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் அழைக்கிறார். அவர் அழைக்கிறப்போ அந்த அழைப்பின் சத்தம், அந்த நம்பிக்கை, அவருக்கு உனக்கு என்னப்பா நான் செய்யணும்? அவரை கூட்டிட்டு வா. அவர் வர சொல்வதற்கு ஒரு பெர்மிஷன் கிடைச்சிச்சு. என்னை வந்து கூட்டிட்டு வா, அவரை கூட்டிட்டு வா. அவர் உடனே மேல் வஸ்திரத்தை எடுத்து போட்டுட்டு ஓடுறார். அந்த தனக்கே அடையாளமாய் இருக்கிற அந்த பிச்சை எடுப்பதற்கு வஸ்திரத்தை எடுத்துட்டு ஒரு நம்பிக்கையோடு கடந்து போறப்போ, அவர் இரு கண்களும் பார்வையடைந்தவராய், இந்த உலகம் இருளான உலகம் ஒரு வெளிச்சமான உலகத்திற்குள் வந்துட்டார். ஒரு இருளான வாழ்வு ஒரு ஒளிவுக்குள் வாழ்வுக்கு வந்துட்டார். அதுவரை யார் முகமும் தெரியாத உலகம் இருட்டா இருந்துச்சு. ஆனா இயேசுங்கிற ஒரு நபர் வந்த பொழுது வெளிச்சமாக மாறிவிட்டது. இயேசுங்கிற ஒரு நபர் வர்றப்போ, பாவம் செய்ததால் இருளான வாழ்வில் இருக்கிற நாம் ஒரு வெளிச்சமான வாழ்வுக்குள் வந்து விடுகிறோம். அப்படி வெளிச்சமான வாழ்வுக்குள்ள வருவதுதான் சிலுவை. அந்த சிலுவை, அந்த பாடுகள், நம்முடைய பழைய பழக்கங்களிலிருந்து நாம் எப்பவும் விடுதலை பெற்று உள்ளே வருகிறோமோ, ஆண்டவர் நமக்கு வெளிச்சமான வாழ்வை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் அந்த இருளான வாழ்வை விட்டு, தகப்பனே எனக்கு ஒரு கிருபையை தாங்கப்பா. உம்முடைய இரக்கத்தை தாங்க தகப்பனே. உம்முடைய விடுதலை தாங்க தகப்பனே. உம்முடைய வாழ்வை எனக்கு தாங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்க்கிறப்போ, அந்த ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் அந்த சிலுவையின் காலம். ஒரு வாழ்வழிக்கு காலம். கடந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால நானும் என் துணைவியாரும் சந்திரப்பூர் போயிருந்தோம். சந்திரப்பூர் என்பது மகாராஷ்டிரா மாநிலத்துல
கச்சிரோலி டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல சந்திரப்பூர், ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் நிறைந்த ஒரு பகுதி. அங்க என்எம்எஸ் சார்பா இருக்கிறோம். 5 பேருக்கு ஞானஸ்தானம். அந்த 5 பேருக்கு ஞானஸ்தானத்தை கொடுப்பதற்கு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். அந்த மிஷனரி அவங்க வீட்டு முன்னால வெரண்டால உட்கார வச்சிருக்காங்க. அந்த மிஷனரி வீட்டுக்கு வெளியே நின்று இதே மாதிரி நம்ம சர்ச்சு வெளியே ரோட்ல நின்று 2 பக்கம் பார்க்குறாரு. இவர் ரோட்ல இருந்து சர்ச்சை பார்க்குறாரு. ரைட்டு லெஃப்ட் பார்க்குறாரு. அவருடைய முகம் வந்து உள்ள பார்ப்பதை விட ரோடை தான் பார்த்துக்கிட்டு நம்ம ஜான் பீட்டர் ஐயா பார்ப்பதை போல வெளியே இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி அந்த மனிதன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்ப அந்த 5 பேர் ஞானஸ்தானம் வாங்குறவங்க தான் அந்த மக்கள் சொல்றாங்க. சாட்சி சொல்லிட்டு இருக்காங்க. இது மாதிரி நாங்கள் இவ்வளோ கஷ்டத்துல இருந்தோம், இவ்வளோ வியாதி இருந்தோம், இவ்வளோ துன்பத்துல இருந்தோம். எங்களுக்கு வாழ்வே இல்லை, அமைதியே இல்லை. அதனால நாங்கள் இயேசுங்கிற ஒரு ரட்சகரை ஏற்றுக்கொண்டதால என்னுடைய வியாதி மாறுச்சு, கஷ்டமான சூழ்நிலை மாறுச்சு, கடன் பிரச்சனை மாறுச்சுன்னு அந்த அம்மா சாட்சி சொல்றாங்க. அந்த அம்மா, அந்த அம்மாவுடைய கணவர், மகன், மகனுடைய துணைவியார் 4 பேர். இன்னொரு சகோதரர் 5 பேர் ஞானஸ்தானம் வாங்குறாங்க. இயேசுங்கிற ஒரு ரட்சகரை ஏற்றுக்கொண்டதால், சிலுவையை நோக்கி பார்த்ததால் எனக்கு வாழ்வு கிடைச்சதுன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றப்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்துல அந்த மிஷனரியை அடைச்சு எதுக்கு இவ்வளவு பதட்டமா வெளியே நின்று பாக்குறீங்களே, உள்ள மீட்டிங் நடந்து கொண்டிருக்கேன்னு கேட்கிறப்போ நான் கூட்டு அழைத்து கேட்ட பொழுது அவர் சொல்றாரு, எப்போ தீவிரவாதிகள் வருவாங்கன்னு தெரியாதியா, எப்போ அடிப்பாங்கன்னு தெரியாதியா, நாங்க தனியா இருந்தா பரவாயில்ல, நீங்க சென்னையில இருந்து உங்கள் துணைவியாரோடு வந்திருக்கீங்க, இன்னும் உங்கள் மாஸ்டர் அன்னைக்கு புனித்து குருவானவர் புனித்து என்னோடு வந்திருந்தார், அவரோடு வந்திருக்கீங்க, உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது, அதனால என் மனம் உழைந்து கொண்டிருக்கேங்கிறார். ஒருவேளை இந்த பாடுகள், இந்த வேதனைகள் மத்தியில இன்னைக்கு காஸ்பல் போய்கிட்டு இருக்குன்னா, இயேசுவின் விடுதலை, இயேசு கொடுக்கிற வாழ்வு. நேற்று வாட்ஸ்அப்ல பார்த்தேன், மத்திய பிரதேசத்துல போன ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி சர்ச்சை திறக்கிறாங்க. ஒரு யங் கப்பிள்ஸ், தமிழ் பிள்ளைகள் மாதிரி தெரியுது, எந்த நிறுவனம்னு தெரியல. ஆனா அன்னைக்கு அந்த சர்ச்சை அடிச்சு உடைச்சு அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. அந்த வாட்ஸ்அப்ல அந்த தீவிரவாதிகள் அந்த 2 பேரை அடிக்கிறப்போ அந்த முகத்தை பார்த்தா அந்த பெண் ஒரு 32 வயதுக்குள்ளதான் இருக்கணும். அப்படியே பயந்து நடுங்கி நிற்குது. அந்த ஊழியர், அந்த பாஸ்டர், அந்த மிஷனரி அப்படியே முகம் என்ன செய்யுதுன்னு தெரியல, பரிதவிப்போடு இருக்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்து அந்த மத்தேயு 16 சொல்றாரு, அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்கணும். சிலுவையை வேண்டான்னு சொல்றப்போ அப்பாலை போ சாத்தானேங்கிறார். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் பாடுகள். அந்த பாடுகள் மத்தியில நீங்கள் நானும் இந்த லெந்து நாட்களில் அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்ட நீங்கள் நானும் இன்னைக்கு இவ்வளோ மக்கள் கண்ணீரான வாழ்வுல இருக்காங்க. அந்த மக்களுக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? அந்த மக்களுக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? நாம் அநேக இந்த 47 நாட்கள் அநேக எல்லாரும் அழகா பிரசங்கம் பண்றோம், நல்லா சொல்றோம். அன்னைக்கெல்லாம் திருவாளர் அருமையரனுடைய மருமகள் ரொம்ப சிறப்பா பேசுறாங்க அந்த பாப்பா. அந்த பிங்கிறதால படித்ததால அவ்வளவு சிறப்பா அந்த மகள் பேசுறாங்க, டச்சபிளா பேசுனாங்க. அப்படிப்பட்ட நாம் செய்தி கேட்கிற நீங்க எல்லாரும் நாம் சிலுவை குறித்த பிரசங்கம் கெட்டுப்பொருளுக்கு பைத்தியமும் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன் என்று ஆண்டவரை நோக்கி, தகப்பனே எங்களை ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே என்று அவர் நோக்கி பார்க்கிறப்பா நிச்சயமாக ஒரு விடுதலை தரும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்க்குமா, எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த காலங்களில உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய கிருபை தேடி இருக்கிறப்பா. ஒரு விசை கூட வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத எவ்வளோ மக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு அந்த வாட்ஸ்அப்ல அந்த யங் கப்பிள்ஸ் எங்களுக்காக ஜெபிங்கன்னு அழைச்சிருந்தாங்கப்பா. அந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்போடு அந்த மக்களுக்காக ஒரு ஜெபிக்கிற ஒரு அன்பு சகோதரியை எதிர்பார்க்கிறேன். அந்த 2 பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பலனை கொடுக்க வேண்டுமாய், ஒரு வல்லமை கொடுக்க வேண்டுமாய், அந்த பிள்ளைகளை அரெஸ்ட் பண்ணது மூலம் அந்த பகுதி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தகப்பன, ஒரு விசை கூட அந்த
நிகழ்வுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. உண்மையாகவே அவர்கள் எலெக்ஷனுக்கு லஞ்சம் கொடுக்கலப்பா. தங்களுடைய தேவைகளுக்காக கொண்டு போறாங்கள் என்று அதிகாரிகள் மத்தியில தெரியிறப்போ, அந்த அதிகாரியுடைய கண்களில் கிருபை கிடைக்க, அவங்களோடு நீங்க பேசுங்கப்பா. இது இந்த தேவைத்தான் சொல்லி அவர்களை விட கிருபை செய்யுங்கப்பா. அந்த மக்கள் கண்ணீரோடு போறப்போ உம்முடைய பிரசன்னம் அவர்களோடு இருக்கட்டும். வழிநடத்தல் இருக்கட்டும் தகப்பனே. தொடர்ச்சியாக இன்னைக்கு உலக அளவுல எரிபொருள் தட்டுப்பாடு, ஏழை மக்கள் பின்தங்கின நிலைமை, அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுடைய சண்டை, உக்ரைன், ரஷ்யாவுடைய சண்டை தகப்பனே. இதிலிருந்து ஒரு முழுமையான விடுதலைப்பா. விட்டு கொடுக்கிற தன்மை தகப்பனே. எவ்வளோ ஏழை மக்கள் தெரு ஓரங்களில், சாலை ஓரங்களில் தங்களுடைய கடைகளை வைத்து நடத்துகிற பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. விலை குறைவான மலிவான பொருட்களை வாங்கி தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற மக்களுடைய விலை அதிகம் கொடுத்து வாங்கக்கூடிய இழப்பு ஏற்பட்டிருக்குப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு புதிய வாழ்வு கொடுங்கப்பா. உம்முடைய பிரசனம் எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய வழிநடத்தல் இருக்கட்டும். என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேன் என்று சொன்னீங்க. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு மிஷனலுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு மிஷனலுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை உலகம் முழுவதும் விசேஷமாய் இந்தியாவில் மிஷன் ஃபீல்ட்ல நடக்கப் போகிற ஆராதனுடைய பாதுகாப்பிற்காகப்பா. ஒவ்வொரு வாரத்தின் முதலாலும் அநேக மிஷனரிகள் ஒன்றுமில்லாத காரணத்தினால் அவங்க ஒர்க்ஷிப் பண்றப்ப, அவங்களை ஆராதிக்கிறப்போ மதம் மாற்றப்பட்டார்கள் என்ற ஒரு புதிய ஒரு பொய்யான வழக்கை பதிவு செய்து கேள்வி கேட்காம சிறையில் அடைக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட கஷ்டத்தின் மத்தியில இன்னைக்கு ஜெபத்தோடு அந்த ஆராதனைக்கு கலந்து செல்கிற ஒவ்வொரு மிஷனரிகள் பாதுகாப்பை தேடி தகப்பன, தங்களுடைய மக்களுடைய பாதுகாப்பை தேடி தகப்பன, உம்முடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து போகிறோம். மத்தேயு 28:15, மார்க் 16:15, லூக்கா 24:47, யோவான் 20:21 படி உம்முடைய நாமத்தை அறிவிக்கிற மக்கள் மத்தியில உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் ஓரோடு இருக்கட்டும் அப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று நாங்கள் 10:30 மணி ஆராதனைக்கு வர வரையும் கூட ஆராதனையில் இருக்கிறப்போ அந்த உலகம் முழுவதும் பொதுவா இந்தியாவில் நடக்கிற ஒவ்வொரு இந்த ஆராதனையிலும் உடைய பிரசனம் இருக்க வேண்டும் நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்றப்பா. இன்று ஒரு அற்புதங்கள், ஒரு அடையாளங்கள் இந்தியாவில் நடைபெற செய்யுங்கப்பா. உங்களுடைய பிரசனங்கள் மத்தியில இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.